Hi, Tansit MBA 2026 Business Analysis section பத்தி இன்னைக்கு டீடைலா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் குயிக்கா பார்த்துடலாம். Business Analysis தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். Reading Comprehension, Quantitative Aptitude, Data Sufficiency, Verbal Ability. இந்த 5 sections, each 20 questions வரும். 2 hours duration. Okay, each 20, so டோட்டலா வந்து 100 questions 2 hours duration வரும். ஓகே, இப்போ நம்ம பிசினஸ் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சாம்பிள் டெஸ்ட் வேணும்னா இந்த ஷார்ட் டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 20 minutesல வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் டான்செட் எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டி லெவல் என்ன, கொஸ்டின் டைப்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இப்போ பிஸ்னஸ் அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 passages. ஓகே, 2 பேசேஜ் தான் கொடுப்பாங்க. இது இருக்கும் ஒரு வருஷம் மட்டும், அதாவது 2024 மட்டும் ஒரே பேசேஜ் தான் கொடுத்தாங்க. லென்த்தி பேசேஜ், ஒரு 3 பேஜுக்கு பேசேஜ் இருந்தது, அந்த மாதிரி கொடுத்தாங்க. பட் தட் இஸ் த ஒன்லி டைம் அப்படி வந்தது. எப்பவுமே 2 பேசேஜ் இருக்கும். ஒரு பேசேஜுக்குள்ளேயும் 10 questions இருக்கும், அதாவது 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த பேசேஜ் எப்படி இருக்கும்னா அது ஒரு பிஸ்னஸ் சுச்சுவேஷனாக இருக்கும், ஒரு கம்பெனியில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும், அவங்களுக்கு ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க. அது 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அது இந்த பேசேஜ் கீழே வரும். இந்த 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ஒரு 5 கேட்டகரிஸ், 5 to 6 கேட்டகரிஸை நீங்கள் பிரிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா, இது வந்து மேஜர் ப்ராப்ளமா, இல்லை வந்து மேஜரா இதுதான் இவங்க கோலா, ஓகே, அந்த மாதிரி வந்து நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இது வந்து 4 ஆன்சர் சாய்ஸஸ் தான் உங்களுக்கு, 2 பேசேஜஸ், ஒன்னொன்னுத்துலயும் 10 ஸ்டேட்மெண்ட். ஸோ டோட்டலா 20 ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுதான் 20 questions. ஓகேவா, ஒன்னொன்னுத்துக்கும் 4 ஆன்சர் சாய்ஸஸ் வரும். நம்ம இப்போ இந்த ஆன்சர் சாய்ஸஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் ஆன்சர் சாய்ஸஸ். ஓகேவா, இது வரைக்கும் அந்த பேப்பர்ஸ்லேருந்து எடுத்தது. ஓகே, ஆனால் எப்பவுமே உங்களுக்கு வர்றது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 தான். மேஜர் அப்ஜெக்டிவ், மேஜர் ஃபேக்டர், மைனர் ஃபேக்டர், மேஜர் அசம்ஷன். ஓகே, ஸோ இந்த 4 தான் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆயிருக்கு பேப்பர்ஸ்ல. சில சமயம் இந்த ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்று அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் பேப்பர்ல இருந்தது. 2025 பேப்பர்ல இந்த லாஸ்ட் பீஸ் இருந்தது, அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அப்படிங்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்குவோம். கம்பெனி மேனுஃபேக்சரிங் பாட்டில்டு ஜூசஸ் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் டிக்ளைனிங் சேல்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஜூஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியில் சேல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு. மார்க்கெட் ரிசர்ச் ஷோஸ் கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் ஹெல்த்தியர் லோ சுகர் ட்ரிங்க்ஸ். ஓகே, இது ரிசர்ச் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியரான ட்ரிங்க்ஸ் தான் கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க. த மேனேஜ்மெண்ட் டிசைட்ஸ் டு லான்ச் அ நியூ சுகர் ஃப்ரீ ஜூஸ் வேரியன்ட். ஓகேவா, ஸோ என்ன பண்றாங்க, இந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி இவங்க ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வர ட்ரை பண்றாங்க, சுகர் ஃப்ரீ ஜூஸை கொண்டு வர பாக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேசேஜ் இவ்வளவு சின்னதா கண்டிப்பா இருக்காது, பெரிய பேசேஜா இருக்கும். லாஸ்ட் இயர் ஷார்ட் பேசேஜ் வந்தது, அப்போ கூட இவ்வளவு ஸ்மாலா இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா the company wants to increase sales. ஓகே, ஸோ இதுதான் என்ன எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் சாய்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த கேட்டகரியில வரும்னா இந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன. ஸோ இது வந்து என்னது, மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இந்த கம்பெனியோட மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா, த கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் ஹெல்த்தியர் ட்ரிங்க். ஓகே, இந்த அப்ஜெக்டிவை ஏன் எடுக்கிறாங்க, இந்த கோலை ஏன் எடுக்கிறாங்க, திஸ் இஸ் அ மேஜர் கோல். இந்த கம்பெனிக்கு என்ன கோல், என்ன அப்ஜெக்டிவ், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஏன் அவங்க இப்போ எடுக்கிறாங்க, இந்த சமயத்தில் ஏன் இதை எடுக்கிறாங்க, இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா த கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் ஹெல்த்தியர் ட்ரிங்க் அப்படிங்கிறது வந்து மேஜர் ஃபேக்டர். இதுதான் வந்து மேஜர் ஃபேக்டர் டு டேக் திஸ் டிசிஷன். ஓகே, ஸோ ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு என்ன ரீசனா இருந்ததுன்னா ப்ரிஃபர் ஹெல்த்தியர் ட்ரிங்கா இருக்கு. ஓகே, தேர்ட், த காஸ்ட் ஆஃப் நியூ பேக்கேஜிங் வில் இன்க்ரீஸ் ஸ்லைட்லி. ஓகே, இது ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இந்த பேசேஜுக்கு அப்புறம் வருது. இது வந்து எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னா இது ஒரு மைனர் ஃபேக்டர். ஓகேவா, ஸோ இந்த அப்ஜெக்டிவை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது ஒன்று இருக்கும். ஓகேவா, இது வந்து மைனர் ஃபேக்டர், ஒரு ஸ்மால் சேலஞ்ச் சொல்லலாம். ஓகே, ஸ்லைட்டா ஒரு சேலஞ்ச் இது. ஓகே, அது மாதிரி. ஃபோர்த் வந்து த கஸ்டமர்ஸ் வில் பை த சுகர் ஃப்ரீ வேரியன்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஓகே, இந்த மாதிரி மார்க்கெட் ரிசர்ச்ல சொல்லலை. ஆக்சுவலி மார்க்கெட் ரிசர்ச்ல கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் ஹெல்த்தியர் லோ சுகர் ட்ரிங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் கஸ்டமர்ஸ் வில் பை, வில்லுன்னு வருது இல்லையா, அதாவது இவங்களா அதை வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ த கம்பெனி இஸ் அஸ்யூமிங் தட் தே வில் பை தேர் ப்ராடக்ட் விச் இஸ் சுகர் ஃப்ரீ வேரியன்ட் அதிகமாக கஸ்டமர்ஸ் பை பண்ணுவாங்க, இவங்க வந்து assumption பண்ணிக்கிறாங்க. So the fourth one is an example for assumption. Okay, so this is an assumption. Fifth வந்து the company could instead reduce prices of existing product. Okay, so இதுக்கு பதிலா இவங்க இதை கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து இங்க இருக்கு பாருங்க.
ஆல்டர்னேட்டிவ். ஓகே, ஃபிஃப்த்துக்கு எக்ஸாம்பிள். ஓகே, மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து என்ன, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த இதை ஏன் கொண்டு வராங்க, இப்போ வந்து எதுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க, மேஜர் ஃபேக்டர் என்னன்னா பிகாஸ் த கஸ்டமர்ஸ் ஆர் ப்ரிஃபரிங் ஹெல்த்தியர் ட்ரிங்க். மைனர் ஃபேக்டருக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருந்தோம், the cost of new packaging will increase slightly in the minor factor. Okay, so the customer will buy the new variant ன்னு இவங்க அசியூம் பண்றாங்க. இதுக்கு பதிலா இவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ், இது வந்து என்னது ஆல்டர்னேட்டிவ், ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட். ஆல்டர்னேட்டிவ் என்ன, இதுக்கு பதிலா அதாவது புது ப்ராடக்ட்டுக்கு பதிலா இருக்கிறதோட விலையை குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ். இந்த சிக்ஸ்த்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனி வந்து ரெனோவேட் பண்றாங்க, புது பில்டிங்க்கு மூவ் ஆகுறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். இந்த இதுல இல்ல. So you assume that the passage has that the company recently moved to another building, they have done some renovation. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். It is an unimportant issue. ஓகே, அந்த இஷ்யூக்கும் இப்போ கம்பெனி வந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கும் இந்த ப்ராப்ளம், இந்த ஃபேக்டரி, இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. ஸோ தட் இஸ் அன் அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும், ஒரு பேசேஜ் இருக்கும், அந்த பேசேஜ் கீழே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுன்னு நீங்க முடிவு பண்ணணும். இது மேஜர் அப்ஜெக்டிவா, மேஜர் ஃபேக்டரா, மைனர் ஃபேக்டரா, அசம்ஷனா, அல்டர்னேட்டிவா, இல்லை அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டகரைஸ் பண்றது தான் உங்களோட ஒர்க். ஓகே, இதுதான் பிசினஸ் அனாலிசிஸ் பேசேஜ். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியான பேசேஜ். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளோ ஈஸியா வராது, கொஞ்சம் பேசேஜஸ் லென்த்தியா வரும். ஓகேவா? இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நாங்கள் ஒரு சிம்பிளா இப்படி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கோம் ஆன்சர் சாய்ஸஸ். அப்ஜெக்டிவ்னா வாட் டூ தே வாண்ட் டு அச்சீவ். ஓகே, இந்த கம்பெனிக்கு என்ன அச்சீவ் பண்ணணும். மேஜர் ஃபேக்டர்னா வாட் மேட் தம் சூஸ் திஸ் ஆக்ஷன். எதுக்காக இப்ப இந்த ஒரு கோலை நோக்கி பண்றாங்க, எதுக்காக இந்த சேஞ்சை கொண்டு வராங்க, மேஜர் ஃபேக்டர். மைனர் ஃபேக்டர் சப்போர்ட்டிங் ஆர் செகண்டரி இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட்டா ஒரு இம்பாக்ட் வருது அப்படின்னா மைனர் ஃபேக்டர். அசம்ஷன், ஓகே, விச் தே பிலீவ் இட் வில் ஹேப்பன். ஆல்டர்னேட்டிவ், அனதர் ஆப்ஷன் தே குட் ஹேவ் சூசன். ஓகே, அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, நோ இம்பாக்ட் அட் ஆல். ஓகே, இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஓகே, இதை நீங்க லென்த்தி பேசேஜஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு தான் நாங்க வந்து பிசினஸ் அனாலிசிஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றோம். இதோட 900 rupees தான். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒர்க் ஷாப். 10 hours உங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் இருக்கும். இது வந்து ஓவர் த பீரியட் ஒரு 2 weeks அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். 10 hours டோட்டலா. இதுல நீங்க ஒரு 100+ questions வந்து கிளாஸ்லயே போடுவீங்க, டீச்சரோட சேர்ந்து போடுவீங்க. அப்போ உங்களுக்கு பிசினஸ் அனாலிசிஸ் செக்ஷன் வந்து தரோ ஆயிடும். இதுல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இது அதிகமா டைம் எடுக்காது செக்ஷன். பேசேஜை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா questions டக்குன்னு போட்டுற முடியும். ஓகே, if you are interested you can reach out to us. Thank you. Bye. Subscribe to our channel.